அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட ட்ரெஸ் எடுக்க போவீங்க, டூ வீலர், கார், பஸ் எதில் வேணாலும் போகலாம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது பேச்சு கொடுத்தாங்கனாலும் ரொம்ப உங்களுடைய பொருள் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி குழந்தைகளையும் கையை விட்டு இறக்கி விட்டுறாதீங்க. கீழே நடந்து வர பிள்ளைகளாக கையில் இறுக்கியமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் நம்மளுக்கு திருவிழா, மற்றவங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கும் குழந்தைகளை கடத்துறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்க பொருள்களை அபகரிக்கிறதுக்கான நாள் இது. அதனால் நல்ல நாள் நம்மளுக்கு நல்ல நாளாக இருக்கணும்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனத்தில் போகும்போது சால், துப்பட்டா எதுவாக இருந்தாலும், உங்களுடைய சேலையோட முந்தானையாக இருந்தாலும் அதை கீழே தொங்க விடாமல் எடுத்து முன்பகுதியிலையோ இல்லை உட்கார்ற இடத்துக்கு அடியிலையோ வச்சுட்டு போங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாலை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கிடையாது, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அது என்ன ஆகுனா வண்டியில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள தனியாக பேக் சைடில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகாதீங்க. இந்த வித்தவுட் கியர் பைக்கில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை முன்னாடி வச்சுட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்படி முன்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டு போகும்போது பிரேக் அடிக்கும்போது அந்த குழந்தைங்களுடைய நெத்தி பகுதி முன்னாடி தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பெல்ட் வச்சு பிள்ளைகளை ஒரு கவர் பண்ணிவிட்டு போங்க. இல்லை அப்படின்னா உங்கள் பக்கமாக திருப்பி இறுக்கியமாக கட்டி பிடிக்க வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. அது குழந்தைகளுக்கும் சேஃப்டி, உங்களுக்கும் சேஃப்டி. முக்கியமான விஷயம், இன்றைக்கி செய்கிற நிறையா தவறுகளில் முக்கியமான தவறு ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது. தயவு செய்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு உயிரோட மதிப்பு ரொம்ப அதிகமானது. ஸோ ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுடைய உயிராக இருந்தாலும் எதிர்த்து வர வாகனத்தில் இல்லை, அவங்களுக்கும் உயிர் தான். ஏன்னா நம்ம அந்த கவனத்தை சிதற வர்றதே இந்த செல்ஃபோன் தான். மேக்ஸிமம் ஃபோன் வந்தால் ஒரு ஓரத்தில் நிப்பாட்டி எடுத்துகிட்டு பேசுங்க. இல்லை அப்படின்னா ஒரு நெக் பேண்டோ ஒரு இயர்ஃபோனோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஒன்றும் அவசரப்பட்டு நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டி பேசலாம். இல்லை அட்டென்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் பேசுகிறேன், இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஃபோன் மேலே இருக்க கவனத்தில் வாகனத்தை விட்டுறாதீங்க. முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்தது, இப்போ நிறையா ஜிபேயில் பணம் போட போவீங்க. ஜிபேயில் பணம் போட போகும்போது முக்கால்வாசி அவசரத்தில் டக்குன்னு போடுவீங்க. அதில் அமௌண்ட்டை கூட போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். முதல்ல அவங்க வச்சுருக்க ஜிபே அக்கௌண்ட்டு கரெக்டான அக்கௌண்ட்டானு ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி அவங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நிறைய பேர் நம்பரில் பணம் போட சொல்லுவாங்க. நம்பரில் பணம் போட சொல்லும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நம்பரை தெளிவாக கேட்டுட்டு டைப் அடித்து பணம் போடுங்க. ஏன்னா இதுலேயும் ஃப்ராடு பண்ணுறாங்க. நம்பரை சொல்லிவிட்டு இந்த நம்பர் நான் சொல்லலை, நீங்கள் நம்பரை மாற்றி போட்டீங்க, அதனால் திருப்பி ஒரு அமௌண்ட் எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிவிட்டு 2 டைம் நீங்கள் அமௌண்ட் பெய்டு பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி பேர் இந்த மாதிரியான பணம் கட்டுற இடத்துலையும் ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் உங்களுடைய கவனத்தை சிதறடிச்சு உங்கள்கிட்ட இருக்க பொருளை எடுக்க பார்ப்பாங்க. ஸோ 4 பேர் 5 பேர் போனீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் உதவியாக இருங்க.